இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு பிரமாணம். இது ஒரு விசுவாச பிரமாணம். எபிரேயர் 11:1 தான் நம்மளுடைய பாட்டம் லைன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமா, கண்ணுல பார்த்தா இல்ல, பிசிக்கலா இல்ல, பார்க்க முடியல. ஆனால் கண்ணுல பார்க்க முடியாதனால அங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அங்கதான் இருக்குது. அதுதானே விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி அங்கதான் இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கண்ணால காணக்கூடாத ஒன்றை அங்க கண்ணால பார்க்கிறது போல ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய் அதை நீங்க அழைக்க வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க வேண்டும். இது ஒரு பிரமாணம். ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆபிரகாமே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன், யாரு? ஆபிரகாம், அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். தேவாதி தேவன் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில தான் அண்ட சராசரங்களை அவர் படைத்தாருங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை வாசி பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. வெளிச்சம் உண்டாயிற்றா இல்லையா? உண்டாயிற்று சார். அந்த வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக அங்க என்னதான் இருந்தது? இருள் தான் இருந்தது. இருந்தது என்ன? இருள். இல்லாதது என்ன? வெளிச்சம். இல்லாத வெளிச்சத்தை இருக்கிறதை போல அழைக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அழைக்கிறார். என்று சொல்ற என்ன? இருந்து கொண்டிருந்த இருக்கிற இருளானது மறைந்து வெளிச்சமானது அங்கே வந்து விடுகிறது. நம்ம வாழ்க்கையில கூட என்னென்னலாம் இல்ல இல்ல இல்லன்னு நினைக்கிறீங்களோ அவைகளெல்லாம் இருக்கிறதாக நீங்க இமேஜின் பண்ணி அதை அழைக்க பழகுங்கள். இந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு எப்படி சொன்னாரோ அதே போல வார்த்தையை பயன்படுத்துங்கள். பயன்படுத்த என்ன ஆகும்? நீங்க எதை வெறுக்கிறீர்களோ, எந்த காரியம் இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியம் வெளியேறி, எது இல்லையோ, எதை நீங்க நாடுகிறீர்களோ அந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே வந்து சேரும். ஐயா, எப்படி சார் சொல்றீங்க? அது அப்படிதான் சார், அது ஒரு பிரமாணம் சார், அது ஒரு லா சார்.